இன்னொரு ரொம்ப சீரியஸான விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது என்னென்னா, நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கேங்க. ஆமாங்க, நெசமாக தாங்க. எல்லாரும் இப்போது எது திறந்தாலும் எல்லோரும் அரசியலுக்கு வரோம் அப்படிங்கிறாங்க. சரி, நம்மளும் கட்சி ஆரம்பிப்போமே. நானும் இந்த நாட்டு குடிமகன் தானே, நானும் சிட்டிசன் தானே என்ன அப்படிங்கிறாரு ஒருத்தர். என்ன பண்ணுறது? என்னையா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் தம்பி, எல்லோரும் வராங்க, எனக்கு இத்தனை வயசாச்சு, நானும் வர்றேன் அரசியலுக்கு, எனக்கு இப்போ 4 ஓட்டு விழுகாதா அப்படிங்கிறாரு. பார்த்து வந்தேன். அம்மா, யார் ஓட்டு போடுவா? திரைப்பிரபலம் இருக்காங்க, ஓட்டு போடுறாங்க, ஃபேமஸாக இருக்காங்க. நாட்டு குடிமகன் நானும் நின்னா ஓட்டு கிடைக்குமா அவருக்கு? நான் பேசுகிறாங்க. ஓட்டுனவனே, கட்சினவனே எனக்கு ஒரு நினைவுக்கு வருது. எனக்கு தெரிஞ்சு எல்லா கட்சி பேரும் 3 எழுத்துல தான் ஆரம்பிக்குது. 3 எழுத்து, அதோட கூடவும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா ஷார்ட்டில் போட்டால் அதிமுக 4 எழுத்து, அதிமுக 4 எழுத்து வந்துடுது. மற்ற கட்சி ஃபுல்லாக திமுக, அப்புறம் தாவேகா, அப்புறம் இதுக்குள்ள மாநில கட்சிகள், பாமக அப்படின்னு ஏகப்பட்ட கட்சிகள் எல்லாம் 3 எழுத்து இருக்குது. இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட கட்சி இருக்குது. இதில் தேசிய அளவில் போனாலும் அப்படி தான் இருக்குது. என்ன, எல்லாம் 3 பேர் உள்ள கட்சிகளாக தான் இருக்குது. பிஜேபி, காங்கிரஸ். காங்கிரஸ்னால் ஐஎன்சி தான் போடுவாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் போடுவாங்க ஆக்சுவலி பார்த்தா. அதுவும் 3 எழுத்து தான். என்ன, ஆர்ஜேடி, என்ன, டிஎம்சி, திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு எல்லாமே 3 எழுத்தில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதோட கம்மியாக எழுத்தில் எந்த கட்சி பேரும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன, அப்படி இருந்தால் நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். 2 எழுத்தில் இருக்குது ஒரு கட்சி பேர் அப்படின்னு. அப்புறம் இது ஒரு விஷயம், இது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அடுத்து தம்பி, அப்படி ஆரம்பித்தா என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா, எனக்கு தெரிஞ்சு 3 எழுத்தில் தான் மேக்ஸிமம் கட்சி பேர் வச்சுருக்கு. நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக 2 பேரில் வைங்க, 2 எழுத்து வர்ற மாதிரி அப்படின்னு. என்னப்பா பேர் அப்படின்னாரு. தனி கட்சின்னு வைங்க, தனி கட்சின்னு ஆரம்பிங்க. கட்சி பேரே தனி கட்சி, தனி கட்சி, டிகே. 2 எழுத்தில் இருக்கும், ஈஸியாகவும் வந்துடும், எல்லாருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும். கட்சி பேரே தனி கட்சியாக இருக்குது, அப்புறம் நீங்கள் கூட்டணி சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். இந்த சஜஷன் எப்படி இருக்குது? அவர் எப்படி, வயசானவர் தான், போனார்னா செய்ப்பாரா? ஆதரவு, உங்கள் கட்சி, உங்கள் ஆதரவு இருக்கா அவருக்கு? அதை சொல்லுங்கள். முக்கியமாக எந்த கட்சியாவது 3 எழுத்துக்கு கம்மியில் பேர் இருக்கா ஷார்ட் ஃபார்மில் எழுதும்போது? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னா டிஎம்கே 3 எழுத்து சொல்கிறோம்ல, அது மாதிரி எந்த கட்சியாவது இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.